அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கல்யாண காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. ஆரஞ்சு பழம் சைஸுக்கு புளியை ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கிறேன். வடகம், சுண்டக்காய் வத்தல், நல்லெண்ணெய், தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு, தனி மிளகாத்தூள், குழம்புத்தூள், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, வெல்லம், உப்பு, தக்காளி, கத்திரிக்காய் ஏன் அறியாமல் வச்சுருக்கிறேன்னா இப்போ அரிஞ்சால் கருப்பாயிடும், தாளிக்கும் போது அரியலான்னு வச்சுருக்கிறேன். இதுக்கு தக்காளி பழம் அதிகமாக தேவையில்லை, ஒரு பழம் போதும். நல்ல பழமாக இருந்தால் அப்படியே தக்காளி பழத்திலே கரைச்சி விட்டுடுங்க. கொஞ்சம் பழுக்காத மாதிரி இருந்தது, அதனால் மிக்சியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். குழம்பு தூள் இந்த ஸ்பூனால் 2.5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். முந்திரி பருப்பு, கசகசா, தேங்காய் இது 3 மிக்சியில் போட்டு மழைன்னு அரைச்சின்னு வந்துடலாம் வாங்க. கல்யாண காரக்குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல தாளிக்கக்கூடாது. முதல்ல அடுப்பத்தை வச்சுக்குவோம். அடுப்பத்தை வச்சு பாத்திரத்தை வச்சுட்டு இந்த புளி கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இதை முதல்ல வெறும் பாத்திரத்துலேயே ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கு அப்புறம் குழம்புத்தூள், தனி மிளகாத்தூள், அரைச்சி வச்சிருக்க தக்காளி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் தாளிக்கலாம். குழம்பு கொதித்து 15 நிமிஷம் ஆகிடுது. இப்போ அரைச்சதை குழம்புல ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைப்போம். இந்த டைமில் உப்பு காரம் உங்களுக்கு என்ன தேவையோ கூடுதோ குறையுதோ இப்போ போட்டுங்க. இப்போ இந்த நேரத்தில் வெல்லம் போட்டுங்க. வெல்லம் போட்டதுக்கப்புறம் குழம்புக்கு தாளிக்கலாம். அடுப்பத்தை வச்சு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றுவோம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா இறக்கும்பொழுது பச்சை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். அதுக்காக இந்த எண்ணெயை நிறுத்திக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ வடவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வடவை பொரிஞ்சதுக்கப்புறம் சுண்டக்காய் வத்தல் இதை போட்டுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பூண்டு போடுங்க. பூண்டு போட்டு கொஞ்சம் செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் போடுவேன். அது வரைக்கும் கிண்டி விட்டுக்கினே இருங்க. பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சின்னதாக இருந்தால் அப்படியே முழுசாக போட்டுருங்க. கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரினா கொஞ்சம் நறுக்கி போடுங்க. நல்லா வதங்கணும். இதில் வதக்கிறதுல தான் இந்த கல்யாண காரக்குழம்புடைய டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டுலாம் வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கணும். கத்திரிக்காய் குழம்புல வேகக்கூடாது, வதக்கிறதுல தான் வேகணும். அந்த அளவுக்கு தீயை சின்னதாக வச்சு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் குழம்புல கொட்டலாம். வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் எல்லாம் இந்த மாதிரி நல்லா வதங்கணுமா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் குழம்புல கொட்டிடும். இந்த குழம்பு கூட ஸ்பெஷலே கடைசியாக தாளிக்கிறது தான். கத்திரிக்காய் வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிடுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புல கொட்டிடலாம். கொட்டிட்டு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சா இந்த எண்ணெய் இந்த கத்திரிக்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சாப்பிடுங்க. கல்யாண காரக்குழம்பு செஞ்சாச்சு. இது செய்ய கற்றுக் கொடுத்தது அப்பாவு தாத்தா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.